Welcome to Tamil GK Academy, Current Affairs and TNPSC Notes. வானளாவிய கட்டிடங்களின் தந்தை என்று கருதப்படும் லூயிஸ் எச். சல்லிவன் கட்டிடக் கலைஞரின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 3ஆம் தேதி வானளாவிய கட்டிட தினம் அனுசரிக்கப்படுகிறது. பருத்தி உற்பத்தி செய்யும் சமூகத்திற்கு ஒரு பெரிய நிவாரணத்தை அளிக்கும் வகையில் மத்திய ஜவுளி அமைச்சர் கிரிராஜ் சிங் செப்டம்பர் 2, 2025 அன்று கபாஸ் கிசான் செயலியை அறிமுகப்படுத்தினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் பருத்தி வாங்குவதை எளிமைப்படுத்தவும் வெளிப்படையானதாகவும் மாற்ற இந்த மொபைல் செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் பதிவு செய்தல், முன்பதிவு செய்தல் மற்றும் பணம் செலுத்துதல்களை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்க முடியும். சமீபத்தில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக பிரான்ஸ் அங்கீகரித்தது. பிரதமர் மோடி சமீபத்தில் செமிகான் இந்தியா 2025 புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். NCERTயின் 65வது நிறுவன நாளில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட பால் வாடிகா தொலைக்காட்சி தீக்ஷா 2.0 ஆகும். பிரணவ் வெங்கடேஷ் அலைன் பிச்சோட்டை இறுதிப் போட்டியில் தோற்கடித்து 2025 ஃபுஜைரா குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸை வென்றார். சமீபத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டவர் தீபக் மிட்டல். கல்வி அமைச்சின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கு 45 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.